சோத்தாக்கி சாத்தை காய்ச்சி போட்டு எடுத்துக்கிட்டு வாரத்துக்குள்ளேயே நேரம் மத்தியானம் ஆகிப்போச்சு. இதுக்கு மேலே என்ன வந்து தோட்டத்தில் வேற வேலை பார்க்கணும். இந்த கொய்யா மரம் ஒன்று வச்சா அது காய்ச்சிட்டுக்குதா என்னமோ தெரியல. பழுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா குருவி கொத்தி கொத்தி எல்லாம் ஓட்ட போட்டுரும். என்னன்னு பைய வச்சுட்டு அதையாச்சும் போய் பார்ப்போம். சரி, இப்பயே பொழுது மத்தியானத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இனிமேல் போய் வேலையை பார்க்கலாம். பத்மினி அக்கா, சோத்து பையோடையே இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்தாச்சு. அதுவும் பரவாயில்ல. வேலையை செஞ்சு போட்டு மத்தியானத்துக்கு இப்படியே மரத்தடியிலேயே உட்காந்து சோறு சாப்பிட்டுக்கிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சரி, ஒரு பொம்பளை பில்லு தொலாவிட்டு இருந்தாங்க. நீங்கள் தொலாவ சொன்னீங்களா இல்லை இது தோட்டம் கொத்த ஆள் வர சொல்லியிருந்தீங்களா? ஆற தெரியலையே கீதா. நான் ஒருத்தர் இன்னைக்கெல்லாம் வேலைக்கு வர சொல்லலையே. இன்னைக்கு என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு தான் ஆள் வர சொல்லலாம்னு இருந்தேன். இப்போதைக்கு இருக்கிற வேலையை பார்த்துட்டு போகலாம்னு தான் நான் தான் சோத்து பையை எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆறுனா மாடு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பில்லு தொலாவ வந்திருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு எது சொல்கிறியா நமக்கு தெரியலையே. சரி சரிக்கா, அப்படியே கூட இருக்கும், எனக்கு தெரியாது. நான் அப்படியே வந்தேன். உங்கள் மரத்தில் நல்ல கொய்யா பழமாக காய்ச்சிக்கிட்டு இருக்குதுல்ல, அந்த நாட்டு கொய்யா. அது 2 பிச்சு தின்னுட்டு போகலாம்னு வந்தேன். அப்போ தான் பார்த்தேன். சரி, அதான் உங்ககிட்ட கேட்டேன். அந்த நாட்டு கொய்யா சரியான காப்பு போங்க. பார்க்குறப்பெல்லாம் எத்தனை 10 காய் 20 காய் விட்டே இருக்குது. நீங்கள் ஒன்று கூட பறித்து சாப்பிட மாட்டீங்களா? நானே இது வரைக்கும் ஒரு 10-20 காயாட்டம் சாப்பிட்டுவிட்டேன். எங்கே பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு விட்றீங்க? அப்படி எல்லாம் தோட்டத்துக்கு போனேன், அங்கே போனேன்னு பார்க்குறீங்கெல்லாம் ஆளுக்கு 5, 6, 7, 8, 10, 4ன்னு பறிச்சுக்கிட்டு போயிடுறீங்க. நானும் பார்க்குறதில்ல, பிச்சுக்கிட்டு போகலான்னு தான் இன்னைக்கோட சரி போய் பார்க்கலான்னு நீங்கள் அதுக்கு தான் வந்துக்கிறியாட்டுங்குது. அப்படி பில்லுக்கு வரீங்களா 5, 6 பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. சரி, நம்மளும் யாரை போய் என்ன சொல்ல முடியும் சொல்லு. அது ஊட்டாண்டுன்னா கேட்டுட்டு பிச்சுக்கிட்டு போவாங்க. அதுங்க காட்டில் இருக்குதுல்ல, ஆள் இல்லாத சமயம் பார்த்து எல்லாம் பிச்சுக்கிட்டு போகிறது தான். நீங்கள் நேரத்தோடு வந்து பறிச்சுக்கிட்டு போக வேண்டியதானே? அது உடம்புக்கு எம்பிட்டு நல்லது. அதெல்லாம் நேரத்தோடனா எப்படி? தூங்கி எந்திரிச்சுதான் அதுக்கு வச்சு ஒடியார் சொல்கிறியா? வீட்டு வேலையெல்லாம் விட்டு போட்டு நீயும் எங்கே போயிட்டு அந்த நெட்டவழியை காணுமே? 2 பேரும் பிரியாமல் ரெட்டை போராட்டமே திரியுவீங்கல்ல. எந்த மரத்தில் என்ன காய்க்குது, என்ன பழம் இருக்குது, எந்த தோட்டத்தில் என்ன காய் கிடைக்குது பறிச்சுக்கிட்டு போகலாம்னே பார்த்துக்கிட்டு திரிய வேண்டியது. இதான் பொழப்பு உங்கள் 2 பேத்துக்கும். நான் என்ன அப்படியே திரிய முடியும்? ஒரு நல்லத்துக்கு சொன்னால் உங்களுக்கு பாரு கொழுப்பேன். நேரத்தோடு வந்தீங்கன்னா 5, 6 காய் பிச்சுக்கிட்டு போகலான்னு சொன்னேன். போகிறீங்க வரீங்க தடத்தில் தாரையில் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்கன்னு என் மேலே கோவத்துக்கு வருது. ஏட்டி, நான் தெரியாம தான் கேட்குறேன். என் தோட்டத்துக்கு நான் என்ன இடத்துக்கே வரேன், இருட்டோட வரேன், இல்லை பொழுது விடிஞ்சத்துக்கு வரேன், மட்ட மத்தியானத்தில் வரேன். நான் எப்போ வேணாலும் வந்து எங்கள் மரத்தில் காயை நான் பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ரூல்ஸ் போட வேண்டி கிடக்குங்கிறேன். என்னங்க ஒரே கூட்டம்? வாடியம்மா வா, உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 பேர் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், அது உனக்கு கூட்டமா? என்ன தேடுனீங்களா? என்னைய அப்படி சீக்கிரம் தேட மாட்டீங்களே, ஏன்? என்ன விஷயம்? ஏன் நட்டவழி, இந்த கதையை கேளு. நான் சொன்னேன் கொய்யா மரத்தில் நல்ல காயாக பழுத்து போயிருக்குதுக்கா, நான் கூட பறிச்சுட்டு போய் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்றதே இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லு, சாப்பிட்டேன் இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு நீங்கள் தான் தூங்கி எந்திரிச்சா இதே பொழப்பாக்குறீங்க. காய்கறி பிச்சுக்கிட்டு போயிடுறீங்க, பழங்களை எந்த மரத்தில் இருக்குமே நான் பார்த்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு போய் தின்னுப்படுறீங்க. அப்படியான்னு என்கிட்ட கோவத்துக்கு வருது. என்னன்னு கேளு இந்த நாயத்தை. ஏன் நாலு முடி பின்ன பத்மினி அக்கா சொல்கிறது என்னமோ நெசந்தானே? நாம் அதைத்தானே பண்ணுறோம். நாம் என்னைக்கு ஒரு குழம்புக்காகட்டும் பொரியலுக்காகட்டும் நாம் ஏதாச்சும் காய்கறி வாங்கியிருக்கிறோமா? இல்லை இந்த மாதிரி எந்த தோட்டத்தில் இருக்குது என்ன ஏதுன்னு தேடி போய்க்கி கொண்டு போயிடுறோம். அப்புறம் ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்க? உண்மையை சொன்னால் ஏற்றுக்கிட்டு போக வேண்டியது தானே. நீ போய் அவங்கக்கிட்ட மல்லுக்கு நின்றுட்டுக்கிற. இல்லட்டி அரமெண்டல், நான் சந்தைக்குலாம் போகல. நீங்களும் நேரத்தோடு வந்தால் பறிச்சுக்கிட்டு போகலாமேன்னு சொன்னேன். வரீங்க போகிறீங்க பிச்சுக்கிட்டு போகத்தான் செய்வாங்கக்கா. நம்ம தோட்டம் வலுது தோட்டம்னு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதை சொல்கிற கிறுக்கி. ரைட்டு நாலுமுடி. இங்கே பாருங்க பத்மினி அக்கா, தோட்டத்தில் மரம் வச்சுட்டு பழம் வந்தாலோ இல்லை காய்கறி இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு தான் அப்படின்னுலாம் வந்து உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னு கேளுங்க, போகிறீங்க வரீங்க 4 பிச்சுக்கிட்டு போக தான் செய்வாங்க. நீங்கள் வேணால் காவலுக்கு ஆள் போட்டு பார்த்துக்கிட வேண்டியதான். என்ன நாலுமுடி நான் சொல்கிறது? அப்படி சொல்லு நெட்டவள்ளி, அதைத்தான் நானும் சொன்னேன். இந்தாடி நல்லவங்களே, என்னமோ 2 பேரும் தான் நல்லவங்களாட்டம் நாயம் பேச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திருடி திங்கிறது ஒரு பொழப்பு, இதுக்கு வேற நாயம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. போங்க, என்னத்தையும் தின்னுட்டு எனக்கு வேலை கிடக்கு. ஆடா என்ன பத்மினி அக்கா நீங்கள், அது அப்படி கிடையாது. ஒரு பாட்டிலே சொல்லியிருக்காங்களே, உனக்கு தெரியுமா தெரியாதா? அது திருடி தின்னா தான் ருசியாக இருக்குமா? அதனால தான் நாங்கள் ருசியாக இருக்கும்ட்டு சொல்லிவிட்டு திருடி திங்கிற, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், ஒயர்கூடையில் என்ன சாப்பிட்டு கொண்டு வந்தீங்க? வாசனை நல்லா கமக்கமக்கமன்னு அடிக்க. உனக்கு அடிக்காது பின்ன, தூங்கி எந்திரிச்சதுலேருந்து காட்டையே சுற்றிக்கிட்டு இருக்கிறிய. சோறு பருப்பு சாறு தான் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்தேன். என்ன போங்க நீங்கள், தினைக்கும் பருப்புன்னுக்கிட்டு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. எதனாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக செஞ்சு எடுத்துகிட்டு வரக்கூடாதா? அப்படியா மகாராணிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் காரிங்க இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, எதனா டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக காரமாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்கன்னு. நல்லா செஞ்சு வாயிலே ஊட்டி விடுவாங்க.
அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைக்கோ, அது செருப்பு கழட்டிக்கிட்டு தான் அடிக்கும். அப்ப தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு போட்டு என்ன ராவடி கட்டுறீங்க? வீட்டில் எதனா ஆக்கி தின்னு தொலைய வேண்டித்தானே. இங்கே நின்றுக்கிட்டு ஏறி எடுத்துக்கிட்டு தின்னுப்படாதீங்க. மதியானத்துக்கு எனக்கு பசி எடுத்துக்கிச்சுன்னா காது அடைச்சிக்கும். நானே கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். வாங்க, கொய்யா தோட்டத்தில் போய் எதனா பழங்கள் இருந்தால் பறிச்சு திம்பிங்களா? நானும் 2 பார்க்குறேன், இருந்தால் பிச்சு இன்னைக்காச்சும் திங்கிறேன். சரி, ரைட்டு, வாங்க போகலாம். என் கையில் தான் மாட்டியிருக்கு. எம்புட்டு பெரிய பழம். அடியே கண்ணு போனவள, அது பழமில்ல, காய் பறிச்சு செங்காயா இருக்கு. பச்சை காய் எதுவும் பிச்சுப்படாத. மிளகாத்தூள் போட்டு சாப்பிடலாம். நல்ல காயான்னு கிள்ளி பார்த்து பறி. ஆமாம் பாத்தியா, செங்காயை நல்லா கட் பண்ணி அறுத்து அதில் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு சாப்பிட்டோம்னா அம்பிட்டு ருசியாக இருக்கும். இந்த மரத்தில் என்ன 4 காய் கூட வைக்கல, நல்லா பொறுக்கி சாப்பிட்டு விட்டாளுங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, காய் ஒரு பழுது இல்லாமல் சொத்து இல்லாமல் பூச்சி புழு இல்லாமல் நல்ல காயாக இருக்குது. ஏக்கா பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி? சட்டுன்னா எந்த காயெல்லாம் ஆகுது பறிச்சுக்கிட்டு வாங்கல. அது இல்லை நெட்டவள்ளி, ஒரு மரத்தில் காயவோ பழத்தையோ நம்ம கையாலேயே பறிக்கும்போது அது என்னமோ ஒரு சாதனை பண்ணிவிட்ட மாதிரி நல்ல சந்தோஷமா இருக்குது பார்த்துக்க. ஆமாக்கா, அது என்னமோ நெசந்தான். எனக்கு கூட நானாக பறித்து சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஜாலியாக தான் இருக்கும். அதுவும் ஊராமட்டு மரத்தில் பறிக்கிறது, செடியில் பறிச்சுட்டுங்கிறது இன்னும் ஜாலியாக இருக்கும். இருக்கும்ட்டி இருக்கும். என்ன மாதிரியும் எல்லாம் சும்மா விட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. யாராச்சும் மாட்டுனீங்கன்னா அப்புறமேட்டுக்கு கையை காலை முறிச்சு போட்டுருவாங்க பார்த்துக்கோங்க 2 பேரும். அது நம்ம பத்திராளி அக்கா தோட்டத்து பக்கம்லாம் போய் எதனாச்சும் களவாண்டுட்டீங்க, அப்புறம் மாட்டு சாணி எல்லாம் போட்டுருவாங்க பார்த்துக்கோங்க சொல்லிவிட்டேன். ஐயே, நாங்களும் நினச்சவங்க தோட்டத்துக்குலாம் போக மாட்டோம். நம்மளை யார் திட்டாமல் சண்டைக்கு வராமல் இருக்கிறாங்களோ அவங்களத நல்ல நாம் யோசிச்சு அங்கே போய் தான் வந்து பறிச்சுக்கிட்டு வருமா ஒழிஞ்சு நினச்சவங்க தோட்டத்துக்கு நாங்கள் மட்டும் போவோமா? எங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போயா தெரியுறோம். அதானே, நல்லா சொல்லு நெட்டவள்ளி. சண்டைக்கு வரீங்க காட்டில் போய் எதனா நம்ம போய் பிச்சுக்கிட்டு வர முடியுமா? அது வந்து நம்மளுக்கு அசிங்கம் இல்லை. எது அசிங்கமா? அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க பாரு 2 பேரும். வாய் கலவா நல்லா பேச்சு போடுறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்போ இழிச்சு வாய் மாதிரி இருக்குது. அப்படி இல்லை பத்தோ, இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க என்ன பண்ணாலும். அவங்க அப்படியா கண்டமணிக்கு திட்டுவாங்களா, அதை சொன்னேன். ஆமாம், 4 முடி எல்லாருமே நம்ம பத்மினி அக்காவா ஆயிட முடியுமா? நம்ம பத்மினி எப்பேற்பட்ட ஆள், அம்பிட்டு நல்லவங்க பார்த்துக்க. அது அவங்களுக்கே தெரியல. எனக்கு ஒன்றுமே தெரிய வேணாம் முடியாயா. நல்லவன் நல்லவன் சொல்லி என்ன சுரண்டி திங்காமல் விட்டுருங்க போதும். உன்னா ஒரு நல்லவங்கிற சர்டிஃபிகேட் ஒன்று தூக்கிட்டு வந்துடுறது, அப்போத்தானே ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு. இனிமேல் நானும் மற்றவங்களாட்டும் கொஞ்சம் வெறப்பாக பேசினா தான் அப்புறம் சுத்தப்படும். ஐயா பத்மினி அக்கா, அதில் உங்கள் மூஞ்சுக்கு சூட் ஆகாது பார்த்துக்கிடுங்க. போக பார்க்கத்தானே போகிறீங்க. சரி, நானும் நெவலுக்கு போகிற மண்டையை காய்ச்சிட்டு வெயிலே, நீங்கள் எம்பிட்டு வேணுமே பிச்சுக்கிட்டு வாங்க.